சிம்மம் ராசி நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு இந்த 2025 சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப, சிம்ம ராசி நண்பர்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்குறப்ப 8ஆம் இடத்துக்கு அஷ்டமத்து சனியாக பயணம் செய்கிறாரு. இந்த அஷ்டமத்து சனி பார்க்குறப்ப தொழில் வகையில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தொழில் வகையில் குழப்ப மனநிலை கண்டிப்பாகவே இருக்கும். இந்த தொழில் பண்ணலாமா, இல்லை வேறு தொழில் பண்ணலாமா, அந்த தொழில் போகலாமா, இல்லை இந்த தொழிலுக்கே வரலாமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா எது பெருசோ அதை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரியே இருக்கும். மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும், மன வேதனைகளும் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல 15,000 சம்பளம் தராங்க, அங்கே ஒருத்தர் போனால் 20,000 சம்பளம் தராங்க, அங்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அங்கே போக தோணும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த பிஸ்னஸ் என்ன சுத்தமாக லாபம் மாட்டேன், அவர் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் நிறைய லாபம், அந்த பிஸ்னஸ் அப்படியே முடக்க போட்டு இந்த பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி பண்ணும்போது தொழில் பண்ணும்போது பேயை விட்டு பிசாசுக்கிட்ட போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் எந்த விஷயமே பொறுமையாக இருங்க. ரொம்ப அஷ்டமத்து சனி ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு அந்த பஸ்ஸு வராமல் போயிடும். கடைசியில் பார்த்தோம்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி எப்படியாச்சும் ஒன்று கஷ்டப்பட்டு போய் ஆகணுன்றதுக்காண்டி போவீங்க, பின்னாடி பார்த்தா அந்த பஸ்ஸு வரும். அப்படின்ற மாதிரி என்னன்னா ஒரு இடத்துக்கு நீங்கள் இன்டர்வியூக்காக போகிறீங்கன்ற போது நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்ற போது பார்த்தா வண்டியில் காரில் போகிற சேர் அடிச்சுட்டு உங்கள் மேலே சேர் அடிச்சுடுவார். அந்த அளவுக்கு ஒரு சேர் அடிச்சிடும். என்னங்க பண்ணுறது, ஒரு இடத்துக்காக போய்ட்டு இவ்வளோ டென்ஷன் அதிகமாகும். கோவப்படாமல் இருங்க, டென்ஷன் ஆகாமல் இருங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் தெரியும். எவ்வளோக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த அஷ்டமத்து சனி முடியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி முக்கியமான விஷயம், 3வது மனிதரை நம்பாதீங்க. 3வது மனிதர் பார்ட்னர்ஷிப்பை நம்புறது. ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்டாங்கன்னா காசை தூக்கி கொடுத்துடாதீங்க. யாருக்கும் ஜாமீன் கழுத்து அவசரப்பட்டு போட்டுறீங்க. உங்கள் பேரை சொல்லி ஆட்டி பணத்தை வாங்கி கொடுத்தாங்க, அவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. உங்கள் பணங்கள் திருட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி தொலைஞ்சு போகிறது, வாகனம் தொலைஞ்சு போகிறது, நெகநெட்டுகள் தொலைஞ்சு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த டைமில் நிறைய நடக்கும். அதே மாதிரி வழக்கு சார்ந்த விஷயங்கள், போலீஸ் ஸ்டேஷன் வாக்கெல்லாம் பிரச்சனை அதிகமாக நீங்களாக போய் இன்க்ளூட் ஆகி நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு நீங்களாக இன்க்ளூட் ஆனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பிரச்சனையை போகும். அதே மாதிரி லவ் சார்ந்த விஷயங்களும் கூட, லவ் சார்ந்த விஷயத்தில் 3வது மனிதரை அவங்க யாராவது பேச வச்சிங்கன்னா 3வது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க பார்க்குறப்ப அதன் மூலிமா கண்டிப்பாக பிரிஞ்சு போகிற அளவுக்கு வாய்ப்பு, 3வது மனிதனால் பிரிஞ்சு போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எதுவுமே உங்களோட பர்சனல் உங்கள்கிட்டயே வச்சுக்கோங்க, வெளியே கொண்டு போகாதீங்க. வெளியே இவங்களை வச்சு அவங்கள வச்சு பண்ணாதீங்க. பார்ட்னர்ஷிப்பை நம்பாதீங்க. மற்றவங்களை யாரையும் நம்பாமல் தனிமையில் இருந்து பொறுமையாக இருந்து யோசித்து ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய அங்கீகாரம் கண்டிப்பாகவே கிடைக்கும். அதனால் பேர் புகழ் கண்டிப்பாக உங்களுக்கு அடையும். அனைவருக்கும் நன்றி, மனமாதத்துக்கு நன்றி, வணக்கம்.